கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ தேவன் கடந்த மாதத்தில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய சத்துருக்களின் சதிகளை முறியடித்திருக்கிறார். அவர்களுக்கு வெற்றியை தருவது போலவே காண்பித்து தோல்விகளையும் நமக்கு வெற்றிகளையும் தேவன் தர பண்ணியிருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பெருக பண்ணி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், நம்முடைய எல்லைகளை விரிவாக்கி இருக்கிறார். புதிய நாடுகளிலே, புதிய எல்லைகளிலே புதிய சரித்திரத்தை, புதிய கால் தடத்தை படிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பல அற்புதங்களை செய்திருக்கிறார். நம் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஜீவனை கொடுத்திருக்கிறார். எஸ், நாம் அழிய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மத்தியிலே நம்மை வாழ வைத்திருக்கிறார். நம் தலையை உயர்த்தி இருக்கிறார். நான் உன்னுடைய பிதா என்று சொல்லி, அவன் என் குமாரன், நான் அவனுக்கு பிதாவாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்காக நின்று சாட்சி கொடுத்திருக்கிறார். நமக்காக வழக்காடி இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்திருக்கிறார். அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாததாக இருக்கிறது. எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறபடினால் நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா பலபதுரமனம சந்துரமனமன்யா. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. Thank you, Holy Spirit. Amen, 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 amen. Thank you, Jesus. Hallelujah. Manama shantana manama yankara barabadura barabadura. Hallelujah. இந்த மாதத்திற்கான ஒரு புதிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, எஸ் லோர்ட், கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே இடைபடுவாராக. புது கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை தட்டி அந்த புதிய கிருபைக்காய் நன்றி ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஓ தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இருக்கிற இடங்களில் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's all worship the Lord and start speaking tongues. Amen. Oh hallelujah. Stodram 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 stodram. Shakara bara bara badira mana madara mana madara mana madara mana madara mana. Yes, இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும். இந்த வார்த்தை இவருடைய காதுகள் எல்லாம் விழுகிறதோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் உடைய வல்லமை வெளிப்படுவதாக. எஸ் ஹோலி ஸ்பிரிட் ஷாதமானா. இதுவரை திறக்காத கதவுகள் திறக்கப்படட்டும். ஓ இதுவரை நடக்காத அற்புதங்கள் நடக்கட்டும். ஷகரா கலா கத்திர மேனமதியங்கரபலவ. காத்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடைபெறட்டும். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் இந்த மாதத்தில் நிறைவேறட்டும். புதிய ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டும். ஷேகட்டா கட்டே கட்டாமரா ஷாத்தரபலவா. இவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸோட அளவை ஷூட்டப் பண்ணத்தக்கதாக, ஓ இவர்கள் எதிர்பாராத காரியங்கள், புதிய ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஷேபர பலபதர பலபதர பலபதர. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்கிறேன். உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேறும் சொல்கிறேன். இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். நீங்கள் தரித்து நின்று நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். மாம்சத்திலே காரியங்களை செய்யாதபடிக்கு
ஓ இதோ உம்முடைய சமூகத்தை நாங்கள் தரித்து நிற்கிறோம், காத்து நிற்கிறோம். ஓ ராபால கர்த்தருடைய கரம் அசைக்கப்படுவதற்காக, ஓ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடைபெறுவதற்காக, மறுரூபமும் மாற்றமும் உண்டாவதற்காக, வியாதிகள் பலவீனங்கள் மறைவதற்காக, எஸ் 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 பேசாத வாய்கள் பேசுவதற்காக, திறக்காத கண்கள் திறப்பதற்காக, எஸ் 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 இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கட்டிகள் கரைவதற்காக, வியாதிகள் மறைவதற்காக, கர்த்தருடைய வல்லமை எங்களுக்குள்ளிருந்து கட்டவிழ்க்கப்படுவதற்காக காத்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Yes, Holy Spirit. Shebalabadi Ramana Madiramana Moshandura Balabadi Ramana Madura Balabadura Balabadura Balabada. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Shabarabarabadi Ramana Madura. Oh. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இந்த மாதத்திற்குள்ளே நாங்கள் நுழைகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும். உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும். உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும். இன்னும் உம்மை நெருங்கணும். நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. உங்கள் எதிரிகள் செய்ததை நினைத்து பார்க்கிற உங்கள் இருதயம் தேவன் உங்களுக்கு செய்ததை நினைத்து பார்க்கட்டும். கரங்களை தட்டி போன மாதத்திற்கு முந்தின மாதம் இல்லாத ஆசீர்வாதங்கள் போன மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்திருக்கிறது. கையை தட்டி அந்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எத்தனை தடைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எத்தனை எதிரிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு எதிரியையும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் டீல் பண்ணார். கையை தட்டி ஆமென். நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். சந்துரமனதி ரமணமதி அங்கு பிரைஸ் காட். ஞாயிற்றுக்கிழமை செய்திகளை தொடர்ந்து அப்படியே நான் எழுதிக்கிட்டே வரேன்.
நிறையா ஃபோன் கால்ஸ், பல உபவாசங்களில் கிடைக்காத டெலிவரன்ஸு, சில நிமிடங்கள் அது எழுதிக்கிட்டே வரும்போது ஒரு அதிர்ச்சியான சில விஷயங்களை நான் பார்க்குறேன். தாவீது அந்த இச்சையை பற்றி எழுதிக்கிட்டே வரும். ஒரு மிகப்பெரிய தவறை ஒன்றை என்ன செய்கிறான். செய்த உடனே நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி வருகிறான். வந்து சொல்கிறான், நீ அந்தரங்கத்தில் ஒரு தப்பு பண்ண, உரியாவோட மனைவியை எடுத்து உன்னுடைய அந்தப்புறத்தில் இருக்கிற அழகிகளை எல்லோரும் காண என்ன செய்வார்கள், வந்து அவர்கள் எல்லாரையும் வந்து தங்கள் கற்பிழப்பார்கள். இப்பெல்லாம் ப்ராஃபஸி சொல்கிறான் அகெயின்ஸ்ட் டேவிட். இந்த தீர்க்க தரிசனம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. யாரை வச்சு நிறைவேறிச்சு? அப்சலோமை வச்சு நிறைவேறிச்சு. அப்போ அந்த தண்டனை அவன்கிட்ட நிறைவேறதுக்கு அப்சலோம் கர்த்தருக்கு உதவி தானே செஞ்சிருக்கிறான். சொல்லுங்க சார். அவன் தப்பு பண்ணால் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறதுக்கு அப்சலோமை யூஸ் பண்ணார். அப்போ அப்சலோமுக்கு இவர் என்ன தான் கொடுத்துருக்கணும்? கூப்பிட்டு வச்சு ஒரு நல்லாசிரியர் விருது தானே கொடுத்துருக்கணும். ஆனால் அவனை கொன்று போட்டார். அவன் தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணான். அவனா இஷ்டத்துக்கு செஞ்சானா? என்று ஒன்று சொன்னார், நான் தான் கூப்பிடுவேன் சில நேரம், வரக்கூடாது நீ, நான் கூப்பிடுவேன், இங்கே பாரு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு, இந்த ஊழியக்காருக்கு எதிராக நிறைவேறதுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்னு கூப்பிடுவேன். நீ என்ன செய்யக்கூடாது? அவன் பாருங்க, அவன் தப்பு பண்ணவனை விட்டுவிட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேற ஹெல்ப் பண்ணான்ல, அவனை போட்டு தள்ளிட்டார். நான் பார்த்தேன், நீங்கள் யார் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் புரியல. சவுல் சாகணும்னு காடு பிளான் பண்ணார், அதுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணான், அப்போ தானே தாவீது வர முடியும். ஆனால் ஹெல்ப் பண்ணவொன்னே தாவீது என்ன செஞ்சிட்டான்? கொன்னுட்டான். இங்கே கடவுளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம் நினச்சிக்கிட்டு உதவி செஞ்ச நிறையா பேர் செத்து போயிட்டாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்டால் தான் உலகத்துக்கே மீட்பு. அவர் அறையப்படணும்னா ஒருத்தன் அவரை காட்டி கொடுக்கணும்ல. அப்போ யூதாஸ் வந்து பிதாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானா இல்லையா? ஆனால் அவனையும் போட்டு தள்ளிட்டாரு. இங்கே பாரு, தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காகவோ நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்குறதுக்கு நீ என்ன காரணத்தை சொன்னாலும், நான் அழைச்சவன் மேலே உன் விரலை நீ நீட்டினா, தம்பி அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்கிறேன், நானே உன்னை கூப்பிட்டாலும் நீ வந்திருந்தினாலும் உனக்கு அடி. நான் சொன்னேன், நீங்களே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். திரும்பி பார்க்குறேன், நீர் செய்த நன்மைகள். இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்தான், உலகத்துக்கே ரட்சிப்பு வந்துச்சு, யூதாஸையும் போட்டு தள்ளிட்டார். ஏன்னா அவர் என்ன செஞ்சான்னு பார்க்கல, செய்கிறதுக்கு பின்னாடி அவன் மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு பார்க்குறாரு. அவன் பர்சனல் பழியை இங்கே தீர்த்துக்கிட்டான். அவனை அந்த பழி தீர்க்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்காக அவன் எதையும் செய்யலை. அவனுக்குள்ளே ஒரு வஞ்சகம் இருந்துச்சு, அதை செய்ய அவன் வந்தான், நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவனை நான் பொறுத்து தீர்க்க தரிசனம் நிறைவேறினவனே காலி பண்ணிட்டாருன்னா, இந்த ஆளுக்கு தம்முடைய ஊழியக்காரன் மேலே எவ்வளவு பாசம் இருக்கு. நீங்கள் அதெல்லாம் பாவம் செஞ்சு தான் கற்றுக்கணும்னு நமக்கு தேவையே இல்லை. நம்ம தாவீதை போல பாவம் செய்யாதவர்களாக இருக்கலாம், ஆனாலும் அவனோட லைஃப்பை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். ஹவு காட் லவ்ஸ் இஸ். நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாம் மறக்கணும், எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும்.
சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும், இன்னும் உம்மை நெருங்கணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உன்னத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். இந்த போலே ஆமென். முகத்தை பார்க்கணும், ஆராதனை, எஸ் ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை பிபி, ஆராதனை உமக்குத்தானே. நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும். உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும், இன்னும் உம்மை நெருங்கணும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உள்ளமும் ஏங்கிடுதே, உதடுகளும் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். I love you, Lord. Yes. Shakara malabadi remene antuna manadianko. அதுவே என் ஆனந்தம், உம் சமூகம் போதுமே, அதுவே என் ஆனந்தம். கைதட்டி உள்ளமும் ஏங்கிடுதே. ஷாகரபலபதிரமனமா சாந்துரமனமதியங்கோ. உம்மோடு இணையணும், உள்ளமும் ஏங்கிடுதே. முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை, எஸ் லார்ட், ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை. With all thankful heart, I enter into the new month, Father. உமக்கே தானே. கையை தட்டி நல்லா தட்டி தட்டி தட்டி. With all thankful heart, yes Holy Spirit, எல்லாம் நன்மையா எல்லாம் நிரம்பி வழிகிற இருதயத்தோடு இந்த புதிய மாதத்துக்குள்ளே நான் நுழைகிறேன் பிதாவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை.
ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்கேத்தானே. What is faith? Having belief on his character is faith. வசனத்திலிருந்து உன்னை தெரிஞ்சுக்கிறது, அவரோட நடந்து வாழ்க்கையிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கிறது. இதுதான் ஃபெய்த் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இத்தனை வருஷம் நீங்கள் அவர் கூட நடந்தீங்களே, ஒரு வரியில் அவரை பற்றி சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு வரியில் சொல்லுங்கள், அதுதான் நீங்கள் அவரோட நடந்தது. அப்படி நீங்கள் வரும்போது தான் ஒவ்வொரு மாதத்தையும் நீங்கள் பார்க்கணும், சே எனக்கு ஒரு கடவுளை தெரியும், அவர் எனக்காக சொந்த பிள்ளையை கொடுத்தவர், அவர் இப்போ என்னை மே மாதத்துக்குள்ளே கூப்பிட்ருக்காருன்னா that is what knowing God. It is beyond the word of God, it is beyond the prophecies, it is beyond all the so-called religious laws. அதுதான் அவரோடு நடந்தவரை அறிவது. அதுதான் பவுல் சொல்கிறாரு, உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். காகிதத்தினாலும் மையினாலும் அவரை அறிந்து கொள்வது ஒன்று உண்டு, அவரை முகமுகமாய் பார்ப்பதினாலே அவரை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஸோ அதுதான் அவர் கூட இருந்து திரும்பி பார்த்தா உங்களை தண்டிக்க வந்தவையெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. சில இடங்களிலே சில நேரங்களிலே உங்களை தண்டிக்கிறவர்கள் சொல்லுகிற காரணங்களின்படி நீங்கள் நடந்தும் இருக்கிறீர்கள். நீங்கள் தவறும் செய்திருக்கிறீர்கள். இந்த தப்பு தான் செய்யணும், அந்த தப்பு தான் கிடையாது, வேறு எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறோம், மிஸ்டேக்ஸ். ஆனால் உங்களை விட்டுட்டு உங்களை ஒருத்தன் கரெக்ட் பண்ண வந்தா பாருங்க, அவனை தூக்கு. என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை, உம் அன்பை விட்டு என்னா என்று சொல்ல கூடுமோ. That is one of the psychological approach. ஒரு 10 ரூபாய் நீங்கள் திருடிட்டீங்க, உடனே ஒருத்தன் வேகமாக வந்து உங்கள் நண்பர் அவர் அங்கே இருந்தால் 10 ரூபாய் எடுத்துட்டீங்க, ஒருத்தன் வந்து சார் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் 10 ரூபாயை திருடிட்டார் சார் அப்படின்னு சொல்கிறான். உடனே உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, யாரை பார்த்து என்னடா பேசுகிற, அவன் யாருன்னு எனக்கு தெரியும், வெளியே போட அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும், சார் நீ வாழ்க்கைக்கு திருடக்கூடாது. அதுதான் ஒரு அப்ரோச். கையை தட்டு, நீ எந்திரா, நீ முதல்ல கிளம்புடா, எந்திரே. என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை, உம் அன்பை விட்டு என்னா. உங்களுக்கு எய்த்தாப்புல வந்தவன்லாம் அழிஞ்சிருக்கிறான். இதுதான் உங்களை அவருக்கு உண்மையாக வாழ வைக்குது. இதுதான் உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்குது. இதுதான் உங்களை அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போகுது. கொடுப்பாரு தம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தடவை. என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை, உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ. என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை, உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ. நீரே என் நம்பிக்கை, நீரே என் சமூகம் போதுமே, அதுவே என் ஆனந்தம். உம் சமூகம்
மதுரம் போதுமே, அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். கையை தட்டி உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உன் முகத்தை பார்க்கணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உன் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை 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 உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. நல்ல கையை தட்டி 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 தட்டி. ஆமென். புது மாதத்துக்குள்ளே போகும்போது அப்படியே ஒர்ஷிப்போடு போங்க, அப்படியே டான்ஸோடு போங்க, அவரை செலிப்ரேட் பண்ணிட்டு போங்க. நான் பார்க்குறேன், யோசேப்பு சொன்னால், யோசேப்பு வாழ்க்கையிலேருந்து ஒரு கடவுளை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. என்னென்னா, என் தகப்பன் வீட்டின் வருத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் மறக்க பண்ணினார். நான் சமீபத்தில் யோசித்தேன், என்ன ஆண்டவரே, ஒரு சீசனில் ஒரு குறிப்பிட்ட சில வாரங்கள் மாதங்கள் எல்லாம் சில அந்த காயங்கள்லாம் நான் எதிரியெல்லாம் பார்த்து பேசியிருக்கிறேன். நான் இப்போ அவங்க ஞாபகமே எனக்கு வரல. ரொம்ப நாள் ஆகிப்போச்சே, எப்படி நான் மறந்தேன். யோசேப்பை பார்த்தவொன்னு ஒரு கடவுள் எனக்கு தெரிகிறாரு. உன்னை பாசிட்டிவாக போட்டு தாக்கி சந்தோஷத்தில் நிரப்பி எல்லாத்தையும் மறக்க வைக்கிற கர்த்தர். அவருக்கு பேர் என்னன்னா மறக்க வைக்கிற கர்த்தர். கைத்தட்டு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏதேதோ மெத்தட்லாம் வந்து அதை மன்னிக்கணும், இதை அப்படிலாம் இல்லாம மன்னிக்கிறதா, மறந்தே போயிட்டோம்டா. ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்ன ஆசை நீர்தானே, சொல்லுங்க. நீரின்றி நான் இல்லை. நம்மள பெருமையா சொல்லிக்க முடியாது பாருங்க. நாங்களாம் எதிரிகளை மன்னித்து விட்டோம், எங்களை மறக்க வச்சுட்டார். அதான் இதுக்கு பிறகு தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவரோட நடந்துக்கிட்டே இருப்பீங்க, எல்லாம் மறந்துடும். ஏன்னா வேற மாதிரி, வேற உங்களை ஜாய்ஃபுல்னஸ்குள்ளே கூட்டிகிட்டு போய், சந்தோஷத்தில் கூட்டிகிட்டு போய், எவனும் 10 வருஷம் நினச்சி நடக்காதெல்லாம் உங்களுக்கு 10 நாளில் நடக்க வச்சு. அச்சா லாக்கா டாக்கா தாடா பாடா காடா பாடா தீடே மேடே ஹாடா பாடா தூடா பாடா சந்துரா பாலா பதுரா பாலா பதுரா பாலா பதுரா பாலா. என்ன ஆசை நீர்தானே, வரவா நீரின்றி நான் இல்லை, உம்மன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ. உங்கள் எதிரிகளை மறக்க வைக்கிற கர்த்தர். இன்னைக்கு அதையே ஞாபகப்படுத்தி தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. மறந்துட்டோன்றதே நம்ம மறந்துட்டோம். எந்திரிச்சு நின்று ரிதத்தோட சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் டான்ஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ள போறீங்க. 1 2 3 4. என் ஆசை நீதானே, நீரின்றி நான் இல்லை, உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ. என் ஆசை நீதானே. எஃபெக்டை குறைச்சு. உம்மன்பை விட்டு என்னால் எங்கு செல்லக்கூடுமோ. நீரே என் நம்பிக்கை, நீரே என் சமூகம் போதுமே, அதுவே என் ஆனந்தம். உம் சமூகம் போதுமே, அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். உள்ளமும் ஏங்கிடுதே, உம் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும்.
தானே ஆராதனை ஆராதனை. ரெண்டு கையை உயர்த்தி இந்த அவரை முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆராதனை. துதிக்கத்தானே வந்திருக்கிறீங்க, அப்புறம் என்ன ஊருப்பட்ட தேவையில்லாத யோசனை உங்களுக்கு? அவர் முகத்தை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். மாதம் ஃபுல்லா நன்மை செய்தவருக்கு ஆமே. இந்த நாள் முழுவதும் நன்றி சொன்னா கூட போதாது. ஆமே. ஆராதனை உமக்கே தானே, என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை. நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்கன்னா உங்க அட்ரஸ் நீங்க இழந்துருவீங்க. நீங்க பிறந்ததுக்கான அர்த்தம் போயிடும். You will lose your identity. ஸோ எதுக்கு நான் பிறந்தேன், எதை இந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கு நான் பிறந்தேன், அதை சொல்லிடணும். அங்கே தான் என் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ மை beloved brother and sister, ஸோ வாட் இஸ் அவர் ஐடென்டிட்டி? அப்போ இந்த சபையை தேவன் என்ன நோக்கத்தில் வைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாய் நாம் காரியங்களை செயல்படுத்த வேண்டும். அதனால் நம்ம மக்களுக்கு எப்போவுமே பாஸ்ட்டை பற்றி ரொம்ப ரொம்ப பயத்தோடு படிப்பாங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க, செங்கடலே பிளந்திருக்காரு சார், வாட் அ மைட்டி காட் அப்படின்வாங்க. பாஸ்ட்டில் எப்போவுமே அவனுக்கு மரியாதை இருக்கும். அடுத்து ஃப்யூச்சர் மேலேயும் மரியாதை இருக்கும். தேவன் வருவாராம், தூதர்கள் வருவாங்களாம், ஒரு செகண்டில் எல்லாம் மாறுமா. எவ்வளோ ஒரு தரித்திரம் உனக்கு. உனக்கு கடந்த காலத்தை பற்றி ஆச்சரியப்படுற, எதிர்காலத்தை பற்றி ஆச்சரியப்படுற, ஆனால் நீ வாழ்கிற காலம் எவ்வளோ பெரிய காலம்னு உனக்கு தெரியாமல் போச்சுடா. எவ்வளோ ஒரு கேவலமான மனநிலை. நாம் வாழ்கிற காலத்தை மட்டமாக நினைப்பது, நாம் போகிற சபையை மட்டமாக, அல்லது கேட்கிற சத்தியத்தை மட்டமாய் நினைப்பது, அல்லது நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியரை குறைத்து மதிப்பிடுவது. எந்த விதத்திலும் பவுலுக்கு நாம் குறைந்தவர்கள். கைத்தட்டு. பவுலை அழைத்த தேவன், அதுதான் மேட்ரு. பவுல் யாரு நான் யாருன்றது விஷயம் இல்லை. பவுலை அழைச்சது யாரு, என்ன அழைச்சது யாரு? இந்த மனநிலை சபைக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் சபையானது நிகழ்காலத்தின் வல்லமையை புரிந்து கொள்ளும். நான் 7 பண்டிகையில் வாசித்த போது கொஞ்ச நேரத்தில் நான் பதறிட்டேன். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ பெரிய காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், அதைத்தான் நான் சொல்கிறேன். குறைஞ்ச ஒரு 10 பேருக்காச்சும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், டே நம்ம வாழ்கிற காலம் பயங்கரமான காலம்டா. நாம் அந்த புரிந்துகொள். நீ இருக்கிற இடம் மேன்மையானது, நீ அமர்ந்திருக்கிற இருக்கை மேன்மையானது, நீ வாழுகிற காலம் மேன்மையானது, நீ கேட்கிற சத்தியம் மேன்மையானது. கடந்த காலத்தில் நினைத்து பார்க்காத மாபெரும் உச்சிதமான ஒரு காலத்திலே உன்னை என்னை கர்த்தர் உட்காரவை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Respect and honor your days, the age in which you are living. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் மகா மேன்மையான காலம். கிறிஸ்து உனக்காக தன் முழு கிரயத்தையும் கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிற காலம். அதனால நாளை அல்ல, இன்று உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை இந்த மாதத்தில் பார்ப்போம் என்று நம்புங்கள். கையை தட்டி அந்நிய பாஷையில் இந்த மாதம் சொல்லுங்க, இந்த மாதத்தில் நான் பார்ப்பேன், இந்த மாதத்தில் நான் பார்ப்பேன், இந்த மாதத்தில் நான் பார்ப்பேன், இந்த மாதத்தில் நான் பார்ப்பேன். ஆமென். கடந்த மாதங்களிலே உங்கள் எதிரிகளை எல்லாம் மறக்க செய்த கர்த்தர் வேற ஒரு லெவலுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, உங்கள் மைண்டை ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. You don't have time to think about them and their works. கடல் தண்ணியை கப்பலை மோந்து வெளியே கொட்டிட முடியுமா? ஆண்டவர் என்ன பாருங்க என்ன, எவ்வளவு கப்பலை தண்ணியை மோந்து வெளியே ஊற்றினாலும் கடல் தண்ணி என்ன ஆசை நீர்தானே.
இருக்கிறவங்களை மேனேஜ் பண்ணுறீங்க, நமக்கு மண்டை கலகி போயிருது. அப்படிலாம் பண்ணிட முடியாது. உங்கள் எதிரிகளை பற்றி தான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களை காலி ஒன்றுன்னு நினைக்கிற ஆட்களை பார்த்து சொல்கிறேன். கடல் தண்ணியை கப்பில் மோந்து வெளியே ஊற்ற முடியாது. உனக்குள்ளே இருக்கிற ட்ரம்மு தண்ணி இல்லை, உனக்குள்ளே இருக்கிறது ஊற்று. அது மறுபடி 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 they will be tired. நீங்கள் சில நேரங்களில் தண்ணியை மோந்து வெளியே ஊற்றுறான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் எதிரிகளை வைத்து தூர் வாரிட்டு இருப்பார் கர்த்தர் உங்களுக்கு. தூர் காசு கொடுக்காம தூர் வார வச்சுட்டு தேவையில்லாத கசடுகள்லாம் வெளியே எடுத்து போட்டு உங்களை. ஆனால் அவரை மாதிரி உங்கள் நண்பர்களை பயன்படுத்துவார், உங்கள் எதிரிகளை பயன்படுத்துவார். எல்லாமே உங்கள் நல்வாழ்வுக்கு. they are working for you. அதனால் nowadays we don't have time. அப்படியே மைண்ட் வேற ஒரு ஃப்ளோ. யோசிப் சொன்னான்ல, மறக்க பண்ணினீர் ஆண்டவரே. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஏன்னா புது மாதத்துக்குள்ள நுழையும் போது எதுவும் கசப்போ ஈராக்கி இருக்கான்னு பார்க்கணும், நல்லா பார்க்கணும். நான் மறந்துட்டேன்னு சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரத்தில் இன்னொரு ஸ்தோத்திரத்தை சேர்த்துக்கணும். என்னை மறக்க பண்ணினீரே. உம்மன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ. ரெண்டு கையும் கும்பிடுங்களேன். செல்வம் கும்பிடுமா, நல்லா இப்படி கும்பிடுங்க. என்ன ஆசை நீரானே, நீரின்றி நான் இல்லை. தலையை குனிஞ்சு உம்மன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ. தலைக்கு மேல கையை உயர்த்தி, நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு. உம் சமூகம் போதுமே, அதுவே என் ஆனந்தம். சமூகம் போதுமே, அதுவே என் ஆனந்தம். ரெண்டு கருத்தை கூப்பி, அதுவே என் ஆனந்தம். Praise God, hallelujah. கையை தட்டியா. Bible is not right. It has not written what they prayed and when they prayed and how they prayed. பைபிள் யாரெல்லாம் ஜெபிச்சாங்க, எங்கெல்லாம் ஜெபிச்சாங்க, எப்போ ஜெபிச்சாங்கன்னு மட்டும் எழுதலை. அவன் எப்படி ஜெபிச்சான் அப்படின்றது எழுதியிருக்கு. சாலமோன் நின்று கொண்டு ஜெபித்தானாம். எலியா முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தானாம். இப்படி ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற அந்த பொசிஷன், போஸ், அதை கூட பைபிள் பார்க்குது. ஏன்னா அந்த ஆயக்காரன் தலை கவிழ்ந்து ஜெபித்தான். இட் ஷோஸ் ஹூ யூ ஆர். நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு. உம் சமூகம் போதுமே, அதுவே என் ஆனந்தம், அதுவே ஆனந்தம். ஸோ மிக ஒரு அழகான நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ பி வித் எக்ஸைட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென். கர்த்தர் சொன்னார், நீ சொன்னாய் சார் தாவீது, யாக்கோபு அப்படின்னு என்னென்னமோ சொன்னாய். ஏன் சொன்னார், நீ யாரெல்லாம் நீதிமான் சொல்றியோ அவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த நாட்களை காண ஆவலோடு.
இருக்கீங்களா? யாராச்சும் சோர்வாக இருந்தால் பக்கத்தில் பலார்னு ஒரு அறை கொடுத்து சொல்லுங்கள். கொடுங்க அந்த அம்மா கொடுங்க. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சப்புன்னு கொடுங்க. ரூத் அம்மா கொண்டு கொடுங்க டப்புன்னு. வீட்டை பிடிச்சி உட்கார். இந்த சிரிப்பு தான் தேவை எனக்கு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நமக்கு முன்னாடி இருந்தவன்லாம் இந்த நாளை பார்க்கறதுக்கு ஆசையாக இருந்தாடா. ஃபஸ்ட்டு செஞ்சுரி சொல்கிறீங்களே, அவன் மூத்த பிள்ளை. பவுல், பேதுரு இவங்களாம் அற்புதம் பண்ணாங்கல்ல, அது மூத்த பிள்ளை. இப்போ நம்ம யார்? கடைசி பிள்ளை. பைபிளில் மூத்த பிள்ளை நிறையா பண்ணியிருக்காங்களா, கடைசி பிள்ளை நிறையா பண்ணியிருக்காங்களா? சொல்லுங்கள். ஆமாம். சவுல் யார்? மூத்த பிள்ளை. அவனே அடித்து ஜெயிச்சான். தாவீது யார்? கடைசி பிள்ளை. மூத்த பிள்ளை கொன்னது 1000, கடைசி பிள்ளை கொன்னது ஃபஸ்ட்டு செஞ்சுரி பண்ணினதெல்லாம் 1000. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பழசு இருக்குல்ல, இது ஓல்டு ஆக்டு ஆஃப் அப்பாஸ்டில். எல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி கைய தட்டு. ஷகரபலபதி ரமண மதி ரமண மதி ரமண மது ரமண எல்லாம் சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கொன்றது வென்றது 1000, நாங்கள் வெல்லப்போவது என் ஆசை நீர்தானே, நீரின்றி நானில் இல்லை, உம்மன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ? கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். You are living such a wonderful age, such a wonderful days. ஒரு மிகுந்த சிறப்பான சரித்திரம் பார்க்காத மாபெரும் காரியங்களை உங்கள் கண்கள் காணப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அந்த மனநிலையில் வாழுங்க. அந்த மனநிலையில் சத்தியத்தை கேளுங்க. எதை கேட்டாலும் அந்த 150 ரூபா கடன் அடைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுவாரான்னு வந்து உட்காராதீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை வேறொரு மண்டலத்தில் கொண்டு செல்ல அப்படியே எப்படியாச்சும் ஃப்ளைட்டில் போய் வந்து இடையில ஒரு 6 hours நான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது யூகேக்கு. அது ஐ டோன்ட் நோ, மோர் தென் 6 hours மறந்துருச்சு எனக்கு. அதனால் நான் கொஞ்சம் ப்ரெட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிறேன், வாங்கிக்கிறேன். கொஞ்சம் பட்டரை வேறு தடவி வச்சுருக்கேன். இன்ஃபேக்ட் நான் தடவி இருக்கக்கூடாது, கற்பனையில் பேசுகிறேன். தடவிட்டேன். கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன ஆயிடுச்சு, வந்து நான் ப்ரெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு. முந்தின நாள் நைட்டே வாங்கினது ஒரு மாதிரி பூசணம் பிடிச்சிருச்சு, கெட்டு போகுது. ஆனாலும் வேறு வழி இல்லை, நான் அதை வைத்துக்கொள்ள வேண்டும். இவைகள் தான் எனக்கு என்னவாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது. அதை தூக்கி போட்டால் எந்த முட்டா பயனும் தூக்கி போட மாட்டேன். அதுதான் எனக்கு உசுறு. அப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு உள்ளே போகும்போது ஒருத்தவங்க டிக்கெட்டை பார்க்குறாரு. சார், இடையில ஒரு 3 வேளை சாப்பாடுக்கு சேர்த்து தான் நீங்கள் காசு கொடுத்துருக்குறீங்க. அந்த டிக்கெட்டை கையில் வச்சுட்டது என்னன்னு எனக்கு தெரியல. அதை பார்த்த உடனே என் கையில் இருக்க எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக நேராக டஸ்ட்பினில் போட்டேன். பவுல் சொல்கிறான், நான் பிரமாணத்தை அப்படி தாண்டா பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். நைட்டு 12 மணிக்கு கத்துனா என்ன கிடைக்கும்? கடுங்காப்பி குடிச்சிட்டு உப்பு போட்ட கல் உப்பில் முழங்கால் போட்டால் என்ன கிடைக்கும்? இப்படிலாம் 6 பாயிண்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் செஞ்சோம், ஒரு வகையில் நடந்துச்சு. ஆனால் அப்புறம் தான் டிக்கெட்டை பார்த்தா இயேசு எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு என்று பார்த்த உடனே எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணினேன். தூக்கி போட்டு சை குப்பையை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு நான். அவன் பார்த்த பழைய ஏற்பாட்டு பிரமாணம் எல்லாம் குப்பை, அவன் போட்ட ஃபாஸ்டிங் எல்லாம் குப்பைன்னு நினச்சிட்டான். ஏன்னா இங்கே ஒருத்தர் எல்லாத்தையும் எனக்கு முடிச்சிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்கள் 5 ரூபா 10 ரூபா பிரச்சனையை உறுதியாக பிடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. அது தூக்கி எறிங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க டிக்கெட்டில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுது.
எப்பவுமே மேலானவைகளை தேடுங்கள். கர்த்தர் உங்களை மேலான இடங்களுக்கு அழைத்து செல்வார். ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.